4வது வாரமா மண்டபத்திலேயே இருக்கிற சிந்து பைரவில இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்னேகா சிவாவை பார்த்து உன் மொபைல்ல இருந்து எப்படி அந்த மெசேஜ் போச்சுன்னு கேக்குறாங்க. எல்லாமே இந்த சிந்து தான் பண்ணியிருப்பா, நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சிவா சொல்றாரு. சிந்துவோட அம்மாவும் அப்பாவும் அன்னபூர்ணி கிட்ட நீங்க எடுக்கிற முடிவுல தான் இப்போ எல்லாமே இருக்கு. சிந்துவோட வாழ்க்கையே அதுல தான் அடங்கி இருக்குன்னு சொல்றாங்க. அன்னபூர்ணி சிவா கிட்ட நீ இந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டேன்னு மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தது. ஆனா என் நம்பிக்கையை இப்படி சுக்கு நூறா உடைச்சிட்டியே சிவா. தப்பு பண்ணாலும் அதை ஒத்துக்க தைரியம் இருக்கிறவன் தான் ஆம்பள. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டதுக்கு மறுபடியும் சிவா நான் இதை பண்ணலன்னு சொல்ல கோவம் வந்து அன்னபூர்ணி பலார்னு அரைஞ்சிடுறாங்க. மறுபடியும் சிவா காலை பிடிச்சு கெஞ்சி சொல்றாரு நான் இந்த விஷயத்த பண்ணவே இல்லைன்னு. ஆனா அன்னபூர்ணி உதறி விட்டுட்டு போயிடுறாங்க. மகா தான் வந்து தாங்கி பிடிக்கிறாங்க சிவாவை. ஏண்டா இந்த விஷயத்துல இப்படி நடந்துகிட்டேன்னு அவங்க அப்பாவும் கேக்குறாங்க. உடனே கோபப்பட்டு ஏங்க நம்ம புள்ள அப்படி பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களா? யாரோ ஒருத்தி சொல்றத வச்சுட்டு நம்ம புள்ள மேல சந்தேகப்படுறீங்க? என் பையன் அப்படி பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சப்போர்ட்டுக்கு நிக்கிறாங்க மகா. ஸ்னேகா இத கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போலாம், இதை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். கண்டிப்பா சிவா இந்த தேர்ட் ரேட்டான வேலைய பண்ணியிருக்கவே மாட்டாரு. காலேஜ் டேஸ்ல இருந்து அவர் எனக்கு தெரியும். ஒரு பொண்ண கூட ஏர் எடுத்து பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்ல சப்போர்ட்டுக்கு வர்றாங்க பைரவி. போலீஸ பார்த்து இந்த மாதிரி பணபலம் இருக்கிறவங்க சிவாவை ஈஸியா இந்த கேஸ்ல இருந்து வெளியே எடுத்துருவாங்க. சிந்துக்கு இந்த விஷயத்துல நியாயம் கிடைச்சே ஆகணும்னு போராடுறாங்க பைரவி. ஆறுமுகம் மறுபடியும் சிவா கிட்ட வந்து ஏன்டா இப்படி பண்ண? ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதான்னு கேட்க நீயுமா என்ன சந்தேகப்படுற? நான் அப்படி பண்ற ஆளா? நான் அப்படி பண்ணவே இல்ல. சிந்து தான் பொய் சொல்றான்னு சொல்றாரு. சிந்துவோட அப்பா இதுக்கு மேல சிந்துவை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கம்மா. ஆறுமுகத்தை பிடிக்காம தான் என் பொண்ணு ஓடி போயிட்டான்னு நினைச்சேன். ஆனா அது கிடையாது. என் பொண்ணுக்கு நல்ல ஒரு தீர்ப்பா நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அக்கா சிவா நீ பெத்த பிள்ளைக்கா. எவ்வளோ ஒருத்தி சொல்றதை கேட்டு அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிராதன்னு கெஞ்சுறாங்க மகா. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே அந்த 4 பேர் வந்துடுறாங்க. சிவா தம்பி எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கு. ஆனா இந்த விஷயத்துல இப்படி பண்ணிருச்சே. சிந்துக்கு சிவா பண்ணது அநியாயம்தான். இப்படி அவர் பண்ணிருக்கவே கூடாதுன்னு 2 பேர் எந்திரிச்சு பேசுறாங்க. உடனே மகா என் பையன் இந்த ஊருக்கு எவ்வளோ பண்ணிருப்பான். காசே வாங்காம எவ்வளோ ஆபரேஷன் பண்ணிருப்பான். என் பையனை பத்தி உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? இந்த மாதிரி ஒரு சில பொண்ணுங்கனால தான் நல்ல பசங்களோட குடும்பமே நாசமா போகுது. பொண்ணு சொல்லிட்டா எல்லாமே உண்மையாயிருமா அப்படின்னு சப்போர்ட்டுக்கு நிக்கிறாங்க. இன்னொருத்தர் எந்திரிச்சு சிவா தம்பி இப்படி பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. இன்னும் இத தீர விசாரிக்கணும். டிக்கில எப்படி சிந்து வந்தாங்கன்னு விசாரிக்கணும்னு சொல்றாரு. பைரவி உடனே இதுக்கு மேல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதான் எல்லாமே தெள்ள தெளிவா தெரியுதே அப்படின்னு சொல்றாங்க. சிவா உடனே சிந்து ஏதோ மனக்குழப்பத்துல இருக்கா. இதுக்கு கவுன்சிலிங் கொடுத்தா சரியாயிரும். இதுக்கு இப்படி மேல மேல போய் சொல்லிட்டு இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்ல பைரவி என்ன சொல்ல வர்றீங்க? சிந்து அன்ஸ்டேபிள்னு சொல்ல வர்றீங்களா? அவளுக்கு பைத்தியம்னு சொல்ல வர்றீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சிந்துவோட அப்பா சிவா கிட்ட ஏன் மாப்பிள்ள இப்படி பண்றீங்க? உங்கள பார்த்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என் பொண்ண நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தந்திருப்பேனே அப்படின்னு சொல்றாரு. இப்பவாது என் பொண்ண ஏத்துக்கோங்கன்னு சொல்றாரு. உங்க பொண்ண நேசிச்சிருந்தா நான் எப்பயோ கல்யாணம் பண்ணிருப்பேனே. நான் நேசிக்கிறது ஸ்னேகாவ தான். மனசுல ஒரு பொண்ண வச்சுட்டு எப்படி உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. பைரவி ஆறுமுகத்தை பார்த்து இதே ஊர்ல வேற யாருக்காவது இப்படி ஒண்ணு நடந்திருந்தா இப்படி சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? அருவாள் எடுத்து வெட்டியிருக்க மாட்டீங்க? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கோபம் வரல? உங்களுக்கு நிச்சயம் பண்ணியிருந்த ஒரு பொண்ண உங்க தம்பி தூக்கிட்டு போய் தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்காரு. இதை எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு உங்களுக்கு தோணல? இந்த குடும்பமே ஒரு சுயநல குடும்பம்னு நல்லா தெரியுது அப்படின்னு பேசுறாங்க பைரவி. அன்னபூர்ணி பைரவி கிட்ட வந்து உன் கோவம் எனக்கு நல்லா புரியுதுமா, நீ கவலைப்படாத. நான் எடுக்க போற முடிவு கண்டிப்பா சிந்துக்கு சாதகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிவாவும் மகாவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சிவா எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு கூனி குறுகி அடி வாங்கி ரொம்ப வருத்தத்தோடையும் கஷ்டத்தோடையும் நிக்கிறாரு. சிந்துவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிதான் அன்னபூர்ணி சிவா கிட்ட கேட்க போறாங்க. வேற வழியே இல்லாம இவரும் அதை பண்ணதான் போறாரு. சிந்து இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட பேசல. இனி என்னெல்லாம் நடக்க போகுது, இந்த கல்யாணம் எப்படி போய் முடிய போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.